படம் நல்லா தான் இருந்தது. டெபியூ மூவி வேற லெவல் தான் எடுத்திருக்காங்க. படத்துல வந்து 2 கேரக்டர், அண்ணா தம்பி கேரக்டர், ஒரு மெயின் மிஸ்ட்ரி, கிளைமேக்ஸ் தான் ரிவீல் பண்றாங்க யாருங்கிறது. டைம் இல்ல, அதான் மெஸ்மரைசிங் பண்ற மாதிரி இருக்கு. அது கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. படம் வெயிட் தான். ஆனா 10ஆம் தேதி வெயிட் பண்ற குட் பேட் அக்லிக்கு. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. முக்கியமா மியூசிக் வேற லெவல்ல இருந்தது. மியூசிக் வெறித்தனாங்க. அஸ்திரம் எக்ஸலண்டா இருக்கு மூவி. எல்லாருமே வந்து தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. ஷாம் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும். இத்தனை நாளா தமிழ்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தார். பட் அவங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு நல்ல ஸ்கிரிப்டட் மிஸ்டரிஸ் த்ரில்லர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து பாருங்க. ப்ளஸ் இதில் பண்ணியிருக்க டேரக்டர், ஃபீமேல் லீடு, அப்புறம் மியூசிக், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே டெபியூ, எல்லாருமே எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் எண்ட் வந்து மூவி நல்லா கிரிப்பாக இருந்துச்சு. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எல்லா ஸ்டார்டிங்கில் இருந்த எல்லா சஸ்பென்ஸும் கரெக்டான ஒரு ரிவீல் கொடுத்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஹோல் டீமுக்கு காங்க்ராட்ஸ். ஒருத்தன் வந்து வெற்றியை மட்டும் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு தோல்வின்னு ஒரு சைடு வரும்போது அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா அது வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, மிஸ்டீரியஸ் த்ரில்லர் வேலையா சொல்லியிருக்காங்க. சூப்பர், நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எக்ஸலண்டா இருக்கு. மொத்தமாவே மூவி இப்போ வந்த ரீசெண்ட் டேஸ்ல ஒரு பெஸ்ட் த்ரில்லர், மிஸ்டீரியஸ் த்ரில்லர் மூவியா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல பாருங்க. படம் நல்லா இருந்தது. இந்த படத்துல மெசேஜ் கிடையாது. ஒரு மெசேஜ்ல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன், ஒரு கிரைமை கண்டுபிடிக்கிறதா விஷயம். ஸோ அது எங்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. கதைக்கு என்ன தேவை, சட்டல்டா பர்ஃபார்ம் பண்ணுங்க. வழக்கமான ஷாமாலாம் இப்போ நம்ம ஷாமிங்கா இதுக்கு மாதிரி பார்த்த படங்கள்லாம் அப்படி பார்த்தோம். ஸோ சட்டல்டா ஒரு காப்பா என்னவா சீரியஸா என்ன பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. படத்துல எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா அடிச்சிருக்காங்க. யாருமே லேக் இல்லை ப்ரோ. எல்லாமே கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேசஸ் தான் இருக்கு, மற்றபடி லேக்ல அது இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாப்பை கம்பேர் பண்ணி செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு. மியூசிக் தான் ப்ரோ. படமே மியூசிக் தான். பயங்கரமா பண்ணியிருக்காரு. அந்த சவுண்ட் இப்போ ரிப்பீட்டா காதல் கேட்டு தான் இருக்கு. தாராளமா பார்க்கலாம் ப்ரோ. இது வந்து ஒரு சின்ன பையனை பத்தின ஒரு கதை, அவன் லைஃப்ல ரிவெஞ்ச் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதனால தாராளமா சின்ன விஷயம் பார்க்கலாம். செஸ்ஸை பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய கண்டென்ட்டா உள்ள நிறைய இருக்கு. ஸோ கதையை விட்டு வெளியே எங்கேயும் போகல. நல்லா இருக்கும், பார்க்கலாம் மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா சூப்பரா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படம் வந்து இந்த வாரத்துல சூப்பரான படமே சொல்லலாம். நல்ல ஒரு டெக்னிக்கலாவும் சரி, அவங்க ஒவ்வொரு டீமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஷாம் சார் ஆஃப்டர் லாங் டேஸ் ஒரு நல்ல ஒரு சாமியா பண்ணிருப்பேன். எனக்கு வந்து படத்தை ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டரா, சஸ்பென்ஸா இருக்கலாம், கூட இருந்து சைலண்டா இருந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு அந்த சுமன் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. ஸோ கூட அவரே இன்வெஸ்டிகேஷனே பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா பார்த்தா இன்வெஸ்டிகேஷன்ல அவரே வந்து செத்துறாரு. இதான் பெரிய ட்விஸ்ட் ஆக்சுவலா. ஸோ இதுதான் நம்ம நடத்திருக்கோம். ஸோ நம்ம ஓகே ஒரு அஃபிஷியல்ஸ்னா அவங்க கூட இருந்து பண்ணுவாங்கன்னு இருக்கும். கடைசியா பார்த்தா அந்த அஃபிஷியலே வந்துட்டு அவரே சூசைட் பண்ணி இறந்தாருங்கிறது வந்துட்டு ஒரு லீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரான படம், கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். ஏன்னா அந்த படம் பார்த்தா தான் புரியும் ஆக்சுவலா. ஸோ நம்ம ரிவ்யூங்கிறத தாண்டிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஜேர்னல் பிடிக்கும் ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா சூப்பரான படம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா உண்மையுமே எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. இல்ல உண்மையுமே வந்துட்டு அஸ்திரம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அவங்க அந்த காலத்துல அந்த மிஸ்மேரேஜிங்ல வந்து ஒரு செஸ் மனுஷனுக்கு தாழ்வும் அந்த மாதிரி இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லபடியான ஒரு படம், சூப்பரான படம், பார்க்கலாம். நல்லா இருக்கு. அதான் சொல்றேன், படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து மியூசிக்கோட சவுண்ட் ஸ்கோரிங் வந்துட்டு உண்மையுமே நல்லா பண்ணிருக்காங்க. சுந்தரமூர்த்தி சார் தான் பண்ணிருக்காங்க. அவரோட பெரிய ஃபேன் ஆக்சுவலா. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. உண்மையுமே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க பாருங்க எல்லாமே. ப்ரோ படம் வந்து அஸ்திரம், ஷாம் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஷாம் நான் ஒரு நல்ல இதில் பார்க்குறேன். திரும்ப இதே மாதிரி ஒரு நல்ல கதைகளாக வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சாருன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சுமந்த்னு ஒரு கேரக்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமா ஆர்டிஸ்ட் புதுசு தான் போடுறது, சூப்பராக போட்டிருக்காரு. படத்தில் என்ன பிரச்சனைனா த்ரில்லிங்காக போச்சு. படம் சுற்றி நல்லா த்ரில்லிங்காக போச்சு. ஒரு அடுத்த நடக்க போகுதுன்னு ஒரு கணிக்க முடியல. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கூட பிறந்த தம்பி எப்படி பார்த்துக்கணும், ஆனால் இவங்க வந்து சைக்கா சிறப்பை மாறுறாங்க. சைக்கா மாறாம எப்படி இருக்கணும் அப்படின்றத நல்லா சொல்லிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது ப்ரோ. அதெல்லாம் பஞ்சமே இல்லை. அதான் சொல்றேன். நான் தான் சொல்லுங்க ஸ்டார்டிங்க, இந்த சுமந்த்ன்ற கேரக்டர் வந்துருக்குது. இந்த சுமந்த் கேரக்டரை வச்சா இப்ப லீட் 2 கொடுத்துருக்காங்க இருக்கு ப்ரோ. அந்த அஸ்திரம் வச்சிருக்காங்க.
அது அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, நான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அது என்ன இருக்கு, அது என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா ஒரு டோட்டலா கன்வெர்ட் பண்ணி ஒரு அஸ்திரமா இருக்கும் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு குழந்தைங்க வந்து அவங்க வந்து தோல்வி வந்து ஏத்துக்கணும், ஏன்னா வெற்றி மட்டும் ஏற்க கூடாது, தோல்வி எப்படி இருக்கணும் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி வளர்த்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோ ஷாம் நல்லா நடிச்சிருந்தாங்க, எங்க ஒய்ஃபும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோட ஹஸ்பண்டும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவர் தான் கடைசியில வந்து சீக்ரெட் சொல்லணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு படம். மியூசிக்ல இருந்து படம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு சூப்பரா நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் நல்லா இருந்ததுப்பா, சூப்பரா இருந்தது. அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு, த்ரில்லிங்கா இருக்கு. அந்த சாம் கேரக்டர் நல்லா இருந்தது. இதை கொண்டு இன்னும் நல்லா எடுத்தாக்கா ஃபேமிலியை வந்து நல்லா பார்க்கலாம். படம் செம்ம சூப்பரா இருக்கு. படத்துல வந்து அதான் அந்த த்ரில்லிங்கா இருக்கு. நான் ஒரு கதை சொல்லிட்டு வான்னு சொன்னாங்களே சார், அதுக்கு அது கொலை பண்றது அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னும் ஒண்ணு அந்த லாஸ்ட்ல ஒரு கதை சொல்லிட்டு வான்னாங்க, லாஸ்ட்ல தான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. மத்தலாம் படம் சூப்பர். நல்லா இருக்கு சார். அந்த சாம் கேரக்டர் செம்ம சூப்பர் இருக்கு. இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. ஷாம் சார் கேரக்டரு, அந்த சுகன் அந்த போலீஸ் அந்த சாம் சாரோட இருப்பாங்க அந்த கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாரோட கேரக்டரும் சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன சொல்ல வர்றான்னா அந்த ஜெஸ் கேம் வச்சு அந்த மூவ் பண்றது, அதுல வந்து ரொம்ப அடிக்ட் ஆக கூடாதுன்னு சொல்ல வர்றாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அந்த நீ அடுத்த பாகம் எடுக்கல தான் தெரியும், அந்த ஃபுல் மூவியோட இதுவே சீக்ரெட் தெரியும். அதான் சீக்ரெட். ஷாம் சார் நடிச்சது செம்மையா இருந்துச்சு. அந்த சுவன் கேரக்டர்னு அவங்க கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லா கேரக்டருமே செம்மையா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்.